கான்ட்ராக்டர்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அவர்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுக்கும் போதே நான் பார்த்தேன். அவர் அங்க அது எப்படி நான் பார்த்தேங்கிறத நான் போய் அந்த இது சொல்றதை நான் கட்சிக்காரனா போய் நான் விட்னஸ் ஏறி சொன்ன கூண்டுல ஏறி சொன்னா செல்லுமா? புரியாம பேசுறீங்களே. நீங்க கண் முன்னால சாட்சியா இருந்திருக்கீங்க. நீங்க ஒரு கண் முன்னாடியே இங்க பாருங்க, எதிர்கட்சி அவங்க வழக்கறிஞர் வைப்பாங்க, இவரு கட்சிக்காரரு வேணும்னு சொல்றாரு. விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும். என்ன யார்கிட்ட விசாரிப்பாங்க? என்கிட்ட தானே விசாரிப்பாங்க. விசாரிக்கிறாங்க. தெரிஞ்சு போயிடும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் அதுல எல்லாம் சார் அதெல்லாம் ரொம்ப கிளவரா பண்ணார் சார். அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் இருக்கும்போது என்ன பண்ணார்னா, இப்ப வந்து உண்மையிலேயே அது வந்து 100 கோடி ரூபாய் எஸ்டிமேட்னா 110 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போடுறது, 110 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டு ஒரு 2 கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி பண்ற மாதிரி டெண்டரை போட வைக்கிறது. போட்டுட்டு மீத இருக்க அந்த 8 கோடியை அவங்க முதல்லயே கையில வாங்கிடுவாங்க. ஒர்க் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கையில வாங்கிட்டு தான் ஒர்க் ஆர்டரே கொடுப்பாங்க. ஒர்க் ஆர்டர் கொடுத்து சைட்ல போய் வேலை பார்க்கும்போது பேலன்ஸ் அவங்களுக்கு வந்து 30%க்கு அதை எவ்வளவு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பில்லு போடும்போதே அந்த ஃபர்ஸ்ட் பில்ல வந்துடும். அதுக்கப்புறம் பார்ட் பில் போட தான் அவன் கான்ட்ராக்ட்காரன் எடுப்பான். 30% இவங்களுக்கு கொடுத்துட்டு அவன் கான்ட்ராக்ட்காரன் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதிகாரிகளுக்கும் கொடுக்கணும். இவ்வளவு கொடுத்த அந்த வேலை பார்த்தா அந்த ரோடு எப்படி இருக்கும்? அதான் காலத்துல போடப்பட்ட ரோடு எதையுமே காணும். எல்லாம் காலத்துல மட்டும்தான் இப்படியா? திமுக எல்லா காலகட்டத்திலும் இப்படிதான் நடக்குது. அதாவதுங்க ஒண்ணும் இல்லைங்க, எங்க காலத்தில் நடக்குதுன்னா, நாங்க வந்து மரத்துல ஏறி தேனை எடுத்தோம்னா அந்த தேனு கையில தொட்டு இருந்தோம்னா அந்த கையத்தான் நக்குமே தவிர தேனை மொத்தத்தையும் நாங்க ஆட்டையை போடல. அவனுக்கு தேனை பூரா ஆட்டையை போட்டானுங்க, நாங்க தேனை எடுத்த கையத்தான் நக்கணும். புரியுதுங்களா? ரோடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டாங்க. நீங்க வந்து ரோடுன்னு போடுவீங்களா போட மாட்டீங்களா? நாங்க தான் ரோடு போட்டு தாங்க. நாங்க இப்ப இங்க வருங்க, இப்போ சென்னையில வந்து மொத்தத்துக்கு 10,000 கிலோமீட்டருக்கு வந்து இப்போ டெண்டர் கொடுத்துட்டோம் கார்பரேஷன்ல இருந்து. இப்ப 10,000 கிலோமீட்டர் சென்னையில மட்டுமே ரோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 3 மாசத்துல இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். நீங்க இதுக்கு முன்னால பேசும்போது சொன்னீங்க இல்லையா, 12 பேர் சுட்டு கொண்டாங்க தூத்துக்குடியில, சுட்டு கொண்டாங்க அதிமுக அரசு தான் காரணம்னு. இதே போன்ற அதிமுக அரசு தான் காரணம். அதே அதிமுக அரசு மேல அருணா ஜெகதீசன் கமிஷன் போட்டாங்கல்ல, அதோட இது அவங்க அறிக்கை தந்து எத்தனை மாசங்கள் ஆச்சு சார்? இங்க பாருங்க, இது அரசனுடைய சில ரகசியங்கள்லாம் நான் வந்து பேச இயலாதுங்க. எனக்கும் அது தெரியாதுங்க. அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை அறிக்கை தான் வெளியில வந்துருச்சு. ஆனாலும் கமிட்டி கொடுத்துட்டாங்க. கமிட்டி கொடுத்தது அறிக்கை கொடுத்தத தனிநபர் கமிஷன் போட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த கொடுத்தது இந்த அரசாங்கம் வாங்கி எத்தனை மாசம் ஆச்சு? அதிமுக மேல தவறு இருக்குன்னா அவங்க மேல உடனே வெளியிடலன்னு பாருங்க. அதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள்ல நான் பேசவோ தலையிடவோ இயலாது. சரிங்களா? ஏதோ 1-2 எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து சாதாரணமான ஒரு உறுப்பினருங்க கட்சியில. நான் ஒன்னும் தீவிர நிர்வாக உறுப்பினர். நீங்க சாதாரண உறுப்பினர் எப்படின்னு சொல்லலாம்? ஆமாங்க, நான் என்ன பொதுச் செயலாளரா இல்ல துணை செயலாளரா இல்ல மாவட்டமா என்ன இருக்கேன்? கட்சியில உறுப்பினர், அவ்வளவுதான். என்னுடைய கட்சியை கொண்டு அங்க இணைச்சிட்டேன். நேரடியா நீங்க முதல்வர்கிட்ட பேசுற அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்கன்றதால ஒரு சில கேள்வி நீங்க தான் பதில் சொல்லணும் சார். அதெல்லாம் வேற சார். நான் PM இவர் கூட மோடி கூட தான் எனக்கு நல்ல பழக்கம். மோடி கூட பழக்கம் தான் சார். அதுக்கு முன்னாடி இந்த வாஜ்பாய் பழக்கம் தான். அதாவது சார் பேசுறோம் சார், சில விஷயங்கள் பேசலாம், சில விஷயங்களை மறைவா தான் சார் பேச முடியும். இலைமறைவு காய்மறைவுன்னு எதுக்கு சொன்னாங்க? எல்லாரையும் ஓப்பனா ஜெகதீசன் அறிக்கையை பேசணும்னா பல போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவான். ஆமா, வீட்டுக்கு மக்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் வீட்டுக்கு தானே போகணும். போலீஸ் ஆபீசர்ஸ் இல்ல அதிமுகவுக்கு ஆதரவான எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. முந்தைய அரசு, அதுக்கு முந்தைய அரசு, ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல நாங்க வந்து படன்னு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கலைஞரை எல்லாம் வந்து கைது பண்ணுச்சு. நம்ம இவரை எல்லாம் கைது பண்ண, மத்திய அமைச்சர்னு கூட பார்க்காம முரசொலி மாறன, TR பாலுவா எல்லாத்தையும் பண்ணுச்சு. கடைசியில என்னாச்சு? FIR போட்டுச்சு. அதுல கேளுங்க, எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் இந்த பழைய சிறைச்சாலைக்கு தானே கூட்டிட்டு போனாங்க. அதுல FIR போட்டாங்களா? சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? அவ்வளவுதான் சார். அதாவது நீங்க அன்னைக்கு வந்து ஐயோ என்ன கொல்ல வர்றாங்கன்னு கலைஞர் கத்துனாருன்னு மாத்திரம் எலெக்ஷன் நேரத்துல அதை மாத்திரம் போட்டு காட்டினாங்க. இப்பயும் காட்டிக்கிட்டு உக்காந்துருக்கானுங்க. என்ன கேஸ், என்ன பயிலாச்சு, என்ன நடந்துச்சு, ஏதாவது ஆச்சா? இந்த மாதிரி ஆமா, மேம்பாலத்துல எங்க ஊழல போட்ட கமிட்டி என்ன அறிக்கை கொடுத்துச்சு?
அந்த கமிட்டி வந்து கமிட்டி அறிக்கைன்றதே ஒரு கண்துடைப்பு தானே. பாருங்க, இல்லைங்க, பாலத்துக்கு அப்ப வந்து துணை முதலமைச்சரா ஸ்டாலின் ஐயா இருந்தாங்க. இருக்கும்போதுதான் அந்த பாலங்கள் எல்லாம் நடந்துச்சு. அப்ப அந்த பாலத்துல பெரிய ஊழல்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா வந்து அறிவிச்சு அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. என்ன கமிட்டி? நிபுணர் கமிட்டி. அதாவது ஹைவேஸ்ல வந்து இன்ஜினியர்ஸ், சீஃப் இன்ஜினியர்ஸ் லெவல்ல ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி போட்டாங்க. கமிட்டியை போட்ட உடனே கைது பண்ணாங்க. சரிங்களா? போட்ட உடனே கைது பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது வந்து அவங்களுக்கே மனசாட்சி உறுத்துச்சு போல இருக்கு, எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு அந்த கமிட்டியை வந்து எங்களுக்கு சீக்கிரமா கொடுக்கணும், 90 நாளைக்குள்ள கொடுக்கணும்னு 90 நாளையெல்லாம் அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்தது. 100 கோடி வந்து மிச்சப்படுத்தி 100 கோடி, சில இதுல 10 கோடி 20 கோடின்னு பட்ஜெட்டை காட்டிலும் கம்மியான ரேட்டுக்கு முடிச்சுதான் அந்த பணத்தை கவர்மெண்ட் கஜானால வர வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க இன்ஜினியர்ஸ் எடுத்து சொன்ன உடனே அந்த அம்மாவே திரும்ப வருத்தப்பட்டாங்க. புரியுதுங்களா? அது எனக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த பசங்க கட்சிக்கார பயில பேச்சை கேட்டு நம்ம நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்படின்னு. அதனால சார், சில விஷயங்கள் வந்து இப்ப எடப்பாடி ஆட்சி காலத்துல போடும்போது பாலத்துல காவேரியில தண்ணி வந்ததுல பாலம் அடிச்சுட்டு போச்சு. இப்ப ஒரு ஏவா வேலு பீரியட்ல இப்ப அவர் ஒரு பாலம் கட்டினாரு. அந்த பாலமும் அதிகமான தண்ணி வந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி தண்ணி போனா, டிஎம்சி போனா தாங்கும் அந்த பாலம். கிட்டத்தட்ட பாலம் கட்டி காயறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 5 லட்சம் டிஎம்சி ஏதோ அந்த இதுல போனதுல தான் அது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பேர்த்து எடுத்துட்டு போயிடுச்சு. அதனால அதிமுக ஆட்சியில கட்டின பாலம் போயிடுச்சு, திமுக ஆட்சி காலத்துல கட்டின பாலமும் போயிடுச்சு. யார் பாலம் கட்டினாலுமே ஊழல் நடக்குது சார். நீங்க ஊழல் நடக்குதுன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பாலத்துல வந்தெல்லாம் ஊழல் பண்ண முடியாது. வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டரா நான் இருந்தவன், நான் கான்ட்ராக்டர். சரிங்களா? நான் வந்து பெரிய மேஜர் கான்ட்ராக்டர் குடிநீர் வடிகால் வாரியத்துல. நான் கட்டின டேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை கடந்து மதுரையில இன்னும் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய இது வந்து பீரியட் வந்து ஒன்லி 25 இயர்ஸ் தான். 30 இயர்ஸ் ஆகியும் இப்போ அந்த டேங்க் நடந்துகிட்டு இருக்கு. என் டேங்க் பக்கத்தில் இன்னொரு டேங்க் கட்டி அது ஒரு 34 வருஷம் ஆச்சு. அந்த டேங்க் போன வருஷம் கொலாப்ஸ் ஆச்சு. நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பக்கத்துல என் டேங்க் நிக்குது. நான் கட்டின டேங்க் நிக்குது. அதுக்கு முன்னாடி பல்தசார்ங்கிற கான்ட்ராக்டர் கட்டினாரு அந்த டேங்கை. அதுக்கு அந்த பீரியடுக்கு மேல எக்ஸீடா போய் தான் விழுந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி தண்ணிக்கு ஏத்தலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தா, அதை கடைசி வரலையும் அதை ஏற்றக்கூடாது. அந்த பீரியடு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது 10 லட்சம் கெப்பாசிட்டியை ஒரு 5 லட்சமா குறைக்கணும். அப்படி வச்சுட்டு இருந்தோம்னா அடுத்த ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ ரன் ஆகும். அதை விட்டுட்டு அதே சேம் கெப்பாசிட்டிக்கு ஏற்றும் போது அது தாங்காது இல்லையா? ஏன்னா அந்த ராடுகள்லாம் வந்து துருப்பிடிக்கும். சார் இங்க பாருங்க, எந்த அரசு வந்து போனாலும் இந்த இதுதான் பேசப்படும். ஒவ்வொரு அரசு, அதாவது மக்கள் தாங்க இதுல யாருக்கு. இந்த பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காய்ச்ச மரத்துலதான் கல்லடிப்படும், காய்க்காத மரத்துல யாராவது அடிப்பாங்களா? 2வது, ஆட்சி பொறுப்புல இருக்க எங்க அரசு மீது தான் நீங்க குற்றங்களை சாற்ற இயலுமே தவிர ஆட்சியில இல்லாத எடப்பாடி மீது குற்றம் சாட்ட இயலாது. அதான் சொல்றேன் சார். அது சார், செய்யாதனால ஓட்டு போட்டது எங்க கட்சிக்காக, எங்க கட்சிக்கார மக்கள் போட்டாங்க. சும்மா அவருக்கு போட்டாங்க, அவங்க கட்சிக்காரனா வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டான். அப்படி போட்டிருந்தா அவங்க எப்படி எங்க கட்சிக்காரவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, பொதுமக்கள் எங்க கூட்டணி கட்சி, எங்க கட்சி கூட்டணி கட்சி. ஆமாங்க. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு ஆசை இல்ல? ஒண்ணு வேண்டாம், ஒரு சிம்பிள், ஒரு வல்கரான ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி நீங்க பொண்ணு மாப்பிள்ள போறீங்க, எழுத்த மாதிரி இப்போ ஒரு அழகான பொண்ணு வருதுன்னா கண்ணை மூடிக்கிட்டு உங்க பொண்டாட்டிய பாப்பீங்களா? அப்போ எழுத்த மாதிரி வர்ற பொண்ணை பாப்பீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இது உதாரணம். ஆமாங்க, அதுதான் உலகம், அதுதான் உலகம், இயல்பு, மனித இயல்பு. அதை சொல்றேன் நான், மனித இயல்புக்காக சொல்றேன். அததாங்க மனித இயல்பு. சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, திருமாவை பத்தி தெரிஞ்சது நீங்க அவ்வளவுதான். திருமாவும் நானும் ஒரு காலத்துல திருமா என்னுடைய அலுவலகத்துல நான் கட்சி நடத்தும் போது வந்து உட்காந்து நாங்க 2 பேரும் பிரஸ் மீட் பண்றோம். பிரஸ் மீட் பண்ணும்போது என்ன சொல்றாரு, நானும் காமாட்சி அண்ணனும் சேர்ந்து ரெட்டை குழல் துப்பாக்கி போல செயல்படுவோம்னு பேசினவரு.
அவர் எப்படி அவர் ஆரம்பத்துல இருந்து அவர் அரசியல் பண்ண ஆரம்பத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அப்படி ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. அவர் எங்க கூட்டணியை விட்டு வெளியில இன்னொரு கூட்டணிக்கு போவாருங்கிறத மறந்துருங்க. அப்படி ஒரு நிலை ஏற்படுமையானால் தேர்தலையே சந்திக்காம தேர்தலை புறக்கணிச்சு மக்களுக்காக ஒரு சமுதாய இதா வந்து அதை வழி நடத்துவாரே தவிர இன்னொரு கட்சியோட போய் கூட்டணிக்கு போவாங்கிறத சரித்திரத்துல கூட இருக்காது சார். இந்த தேர்தல்ல சார் இயற்கை சார், நான் என்ன அதான் சொல்றேன், அதைத்தான் சொன்னேன். இங்க பாருங்க ஆப்ஷன் தான், எல்லாத்துக்கும் ஆப்ஷன் தான். முன்ன எல்லாம் வந்து பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். இப்ப பொண்ணை பார்க்கணும்னா எத்தனையோ யூடியூப்பை திறந்தா எத்தனையோ பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ரெடின்னு வருது. அதே மாதிரி மாப்பிள்ளை நான் ரெடின்னு வர்றான். ஆனா எங்கேயும் கல்யாணம் நடக்கல. லிவிங் டுகெதர் வாழ்க்கை ஆயிப்போச்சு. சரியா? ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதனால இந்த வீடு நல்லா இருக்கா, அந்த வீடு நல்லா இருக்கா, எல்லா வீடும் நல்லா தான் இருக்கும். ஒன்னு சொல்லட்டுமா? அவங்க அரசியல் நடத்துறாங்களா அவியல் நடத்துறாங்களா? அரசியல் தானே நடத்துறாங்க. அரசியல் நடத்தும் போது அரசியல் பேசாம அப்புறம் என்ன அவியலை பத்தியா பேசுவாங்க? அவரு கட்சி வச்சு நடத்துறாரு. அவரு கட்சி பிடிப்பு இருக்கு, மக்கள் அவர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னா அவர் அப்படித்தான் பேச இயலும். அதனால திமுக புகழ்ந்து பார்க்க முடியாது. இங்க பாருங்க, அதுதான் நீங்க அரசியல். நீங்க ஓட்டு கேட்கும் போது நாங்க அதுதான் சார், நான் தான் சொல்றேனே, புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா பெட்ல போனாக்கா ஒண்ணு சேர்ந்துடுறாங்கன்னு கேள்விப்பட்டது இல்லையா? தலையண மந்திரம்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டது இல்லையா? அது மாதிரிதாங்க வாழ்க்கை, அது மாதிரிதாங்க அரசியல். எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க தேர்தல். நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில அருப்புக்கோட்டையை சேர்ந்த அவர் பேர் எனக்கு இப்போ கொஞ்சம் ஞாபகத்தில், மூக்கியா தவறு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவராக இருந்தாரு. அவர் தவறிட்டாரு. தவறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மூக்கியா தேவர் இல்லாம கட்சி வந்து ரெண்டா பிளவுபட்டுருச்சு. ஒண்ணு வந்து கந்தசாமி தேவர், இன்னொன்னு வந்து ஆண்டி தேவர். ஆண்டி தேவரும் அவரு வந்து என்னன்னா அருப்புக்கோட்டையை சேர்ந்த எம்எல்ஏ இருந்தார் அருப்புக்கோட்டையில். அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, நான் சொல்லிடுறேன். பட் அவர் வந்து பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தங்கியிருந்தாரு. அப்போ பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டியிருந்தாரு. நான் தற்செயலாக எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். போயிருக்கும்போது என்ன தலைவரை பட்டு வேட்டி பட்டு சட்டை என்ன கல்யாணத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு. இல்லை காமாட்சி, கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் போய் முடிஞ்சு போச்சு, இதுதான் ஃபைனலு. இன்றைக்கி எம்ஜிஆர்கிட்ட போகிறோம், கூட்டணி பற்றி பேசணும். அதுக்காக இல்லை துணி இல்லை, அதனால் இதை கட்டியிருக்கேன், இன்றைக்கோட முடிஞ்சிடும். ஒவ்வொரு கட்சியாக போய் எல்லாம் ட்ரெஸ்ஸும் காலி ஆயிடுச்சுன்னாரு. சரி போய் நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்கன்னு அன்னைக்கு போய் முடிச்சுட்டு ஒரு 2 சீட்டு மாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று உசிலம்பட்டியும் ஒன்று அருப்புக்கோட்டையும் ஃபார்வர்ட் பிளாக்கு பேசி அன்னைக்கு கையெழுத்து போட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் போய் பேசிட்டு தான் வந்தார். கடைசியில் எம்ஜிஆர்கிட்ட போய் பேசி தான் 2 சீட்டை வாங்கிட்டு வந்து நின்றாங்க. அதனால் இதெல்லாம் சகஜம் சார். தேர்தல்ங்கிறது வந்து அதாவது முந்தி மாதிரி இல்ல. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியும் வலுவா இருக்கு. சார் வலுவா இருக்கு 5 லட்சம் பேர் குவிஞ்சிட்டாங்க சார். இருங்க சார், நீங்க எந்த ஊர் சார்? நான் மதுரை. மதுரை தானே? மதுரையா? மதுரை. எந்த தெருவு? மதுரை பழங்கணத்தம். பழங்கணத்தத்துல எங்க? பழங்கணத்தம் தான். பழங்கணத்தம் பஸ் ஸ்டாண்டு கேட்டாப்ல. பஸ் ஸ்டாண்டு கேட்டா அங்க ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு பாத்தீங்களா? வாட்டர் டேங்க் பக்கத்துல ஒரு சாவடி இருக்கா? சாவடி பக்கத்துல தான். அப்படியா? அந்த வாட்டர் டேங்க் நான் கட்டினதுதான். இப்போ விஷயம் என்னன்னா, அதிமுக திமுக 2 எதிர்கட்சி. அதிமுக என்ன சொல்லுச்சு? நான் எக்காரணத்தை முன்னாட்டும் நாங்கள் வந்து போன தேர்தலில் வந்து அவங்களோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் தோல்வியை தழுவுனோம். ஒரு எம்பி கூட வெற்றி பெற இயலாமல் போயிடுச்சு. அதனால் இனிமேல் அவங்களோட எங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ அந்த நிலைப்பாட்டில் அவங்களால இருக்க முடிஞ்சிச்சா? அதே மாதிரி தானே காங்கிரஸோட இனிமே ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னாரு சார். அதுதான் சார் அரசியல்ல நான் சொல்ல வர்றது கேளுங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம், புரியுதுங்களா? வலுவா இருக்கிறத சொல்றேன் நான். வலுவா இருக்காது.
மதுரை நீங்க நினைச்ச மாதிரி திராவிடம் சொன்னீங்க. திராவிடம் அந்த இடத்துல பாருங்க அத்தனை பேரு புரிஞ்சுட்டாங்களே இப்ப பக்தர்கள் எல்லாம். சார் இங்க பாருங்க, அவன் நடத்துனது வந்து இந்து முன்னணி நடத்துறான், முருகன் மாநாடுன்னு நடத்துறான். முருகன் மாநாட்டுக்கு நீங்க ஒண்ணு வேண்டாம் சார். எத்தனை ஆண்டு காலமா பாத யாத்திரை போறான் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும். பாத யாத்திரை போறவனா ஐயப்பன் கோயிலுக்கு போறவனுக்கு மாத்திரம் ஓட்டு போட்டா இந்த நாட்டுல பாரதிய ஜனதா தவிர வேற எவனும் ஆட்சிக்கு வர இயலுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த இதுல இந்து முன்னணி கூப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சி முக்கியமா கலந்து பவன் கல்யாணம் வந்து முக்கியமான பாரதிய ஜனதா தலைவர் தான் மேல உட்காந்துருந்தாங்க மேடையில. ஏங்க ஒரு காலத்துல நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, இப்ப நடக்குது பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உள்ள வராங்கன்னு சொல்றாங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தா அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? அதாவது ஒரு பொல்லு ஊசி இருக்கு, நூலை கோர்க்கிறோம். ஊசி ஆடாம பிடிச்சா தானே நூலை கோர்க்க முடியும். இடம் கொடுத்தது யாருன்னா கலைஞர் எப்ப கொடுத்தோம்? 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அன்றைக்கு வந்து இந்தியால ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட வேண்டாம், ஏற்கனவே 4000 கோடி வந்து தேர்தல் செலவு ஆகும்னு சொல்லி வாஜ்பாய் சொல்றாரு. நான் இருக்கேங்க, எனக்கு நான்லாம் அந்த ஃபீல்டுல அப்ப அந்த நேரத்துல கலைஞரோட இருக்கேன். அதான் அப்படி இல்லைங்க. அவ்வளவு அதே இது நாங்க ஆதரவு கொடுத்து நாங்க ஆதரவுல ஆட்சி ரன் ஆகிட்டு இருக்க காலகட்டத்திலேயே நான் பிஜேபியில இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பிஜேபியில் 2022 அக்டோபர் மாதம் 27 சென்னையில் ஒரு மாநாடு போட்டு நம்ம அப்போ வெங்கையா நாயுடு தலைமையில் மற்ற எல்லா மாநில நிர்வாகிகள் மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் நான் வந்து இணைஞ்சிட்டேன். நான் இருக்கேன் பாரதிய ஜனதாவில். செயற்குழு கூட்டம் கோயம்புத்தூரில் நடக்குது. அப்போ தான் அந்த அம்மா ஆடு மாடு எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு போட்ட நேரம் கோயம்புத்தூரில் செயற்குழு கூட்டம் நடக்குது. நான் செயற்குழு கூட்டத்தில் என் டேன் வரும்போது நான் பேசும்போது நான் சொன்னேன், அங்கே பேசினவங்க பூரா அடுத்து நம்ம ஜெயலலிதா கூட தான் கூட்டணி போகணும்னு எல்லா பேரும் பேசுகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ராஜாலேருந்து எல்ஜியிலேருந்து எல்லாரும் பேசினவங்க எல்லாம் வந்து அடுத்து நம்ம வந்து கூட்டணி வந்து ஜெயலலிதா கூட தான் அதிமுக கூட தான் கூட்டணி போகணுன்றான். அப்புறம் தான் நான் மைக்கை பிடிச்சி நான் பேசினேன். மானம் ரோசம் வெக்கம் இருந்தால் நீங்கள்லாம் அந்த அம்மா பேரை உச்சரிக்கிறதுக்கு அந்த கட்சி பேரே உச்சரிக்கக்கூடாது. அந்த அம்மா அன்னைக்கு உங்கள் கட்சியை கலைச்சதுக்கு காரணமே யாரு? அந்த அம்மா தானே கலைச்சாங்க. இன்னைக்கு அந்த அம்மா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் இன்றைக்கு நமக்கு உதவி பண்ணியிருக்காருல, ஆட்சி நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நீ இப்போ வந்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இன்னைக்கு டக்குன்னு அவங்க வாபஸ் வாங்கினான்னா மறுபடியும் நீ ரோட்டுக்கு தானே வரணும், இல்லை அந்த அம்மாட்ட எம்பி இருக்கா, அந்த எம்பியை கொடுத்து உனக்கு தேர்தலில் காப்பாற்றிடுமா, ஆட்சியை நிப்பாட்டிடுமா? அப்படி பிடிச்சி கண்ணாப்பின்னான்னு பேசிட்டேன். அது உள்ளுக்குள்ளே நுழைய விடலை யாரையும். எப்படியோ ஒரு மொபைலில் ரெக்கார்டு பண்ணி கலைஞருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க நான் பேசுனது. அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு வந்த பின்னாடி கலைஞருக்கு ஃபோனில் கூப்பிட்டு, என்ன காமாட்சி நல்லா பேசியிருக்கிய, என்னத்தை பேசினாலும் அந்த பசங்களுக்கு ரோசமானலாம் இருக்காதியா, மானங்கட்ட பயிலுவோம் அப்படின்னு என்கிட்ட. சரியா? என்ன வாழ்த்து பேசினா. அதுக்கப்புறம் நீங்க திமுக வந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க திமுக. ஆமா, 2016 நான் திமுகவில் ஜாயின். பிஜேபியில இருந்ததுக்கும் திமுகவுக்கும் கொள்கை அளவுல வேறுபாடே கிடையாது, வேறுபாடு எப்படி அதுக்கு? சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் பிஜேபிக்கு சந்தோஷத்துல போனேன். நான் கட்சியை திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தானே நடத்திட்டு இருந்தேன். அந்த கேட்கிறேன், திராவிடத்துக்கும் பிஜேபி அதைத்தான் சொல்றேன். வேற வழி இல்லை, பொருளாதார வசதி இல்லை, பணம் கொண்டு வந்த பணம் பூரா காலி ஆகி போச்சு. நாங்கள் வீடு வாசல்லாம் விற்று தான் செலவு பண்ணேன். இனிமேல் நடுரோட்டுக்கு வந்துருங்கிற நிலை வந்துச்சு. வெங்கையா நாயுடு அவர் ஒரு நாயுடுங்கிறதுனால அவர் என்னை கூப்பிட்டாரு. என்னுடைய பொதுச்செயலாளர் டாக்டர் CMK ரெட்டி, துணைத் தலைவர் EV பெருமாள். ஆமா, ஜாதி ரீதியா தான். நான் இல்லைன்னு சொல்லி நான் நடத்தினதே எங்க ஜாதி கட்சி தானே. அதனால எங்களுடைய மொழி ஜாதி கட்சின்றது கட்டும் மொழியின் அடிப்படையில் திராவிட தெலுங்கருங்கிற அடிப்படையில் அவங்களும் விரும்பினாங்க. ஒரு துணைத் தலைவர் சொல்றாரு, பொதுச் செயலாளர் சொல்றாரு, ஒரு பொருளாளர் சொல்லும்போது நான் கேட்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல தான் இருக்கேன். அதே மாதிரி எங்க அவைத்தலைவரே இன்னைக்கு நீ பவன் கல்யாணுடைய மாமனார் இருக்காரு, அவர் தான் அல்லு ராமலிங்கா தான் எனக்கு அவைத்தலைவர் எங்க கட்சிக்கு. சரிங்களா? ஆகையினால வேற வழி இல்லாம தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். புரியுதுங்களா? ஏர்போர்ட் முடிச்சு போடுறவங்களா அதை கேட்டாங்கன்னா நீங்க ஏன் இங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாரு. தமிழ்நாட்டிலேயே நீங்க இருக்கீங்க, நீங்க போய் அங்கேயே நடத்த வேண்டிய கட்சி நடத்த வேண்டியதானு கேட்டிருப்பாரு. அவர்லாம் இருந்திருந்தாருன்னா ஐயா அவர் 1000 பேர் 1000 பேசுங்க. உங்க நாக்கு உங்க எண்ணம் எல்லாமே சரிதான். எவ்வளவு நேரம் பாப்பா இருக்கு? 40 நிமிஷம் போயிடுச்சா? 35 நிமிஷம் போயிடுச்சா? 35 ரொம்ப ஜாஸ்தி தான். சரி பரவாயில்ல, நீங்க அப்படியே போட்டுதான் போடுவீங்களா? சரி.
அந்த இது காவல்துறை மேட்டர் மட்டும் ஒரு இது 20 வந்துருக்கும். அது மட்டும் சரி சரி போலாம். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட்டுப்பா. எண்டு கொடுத்து இல்லை, நீங்க பதில் சொல்றீங்களா நான் சொல்லிடுறேன்? நான் பதில் சொல்றேன். நான் சொல்லி முடிச்சிடறேன், முடிக்கல ஆரம்பிக்கிறேன். இப்பதான் நமக்கு தெரியுது சீமான் போன்றவர்கள்லாம் சொல்றது தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க சொல்ல வரும் பொழுது வெங்கைய நாயுடு இவர் கூப்பிட்டாரு, இந்த ரெட்டி கூப்பிட்டாரு, இந்த ரெட்டியோட சேர்ந்தே இப்படி சொல்லும் பொழுது இங்க தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சீமான் சொல்றது என்ன தவறுன்னு ஒரு கேள்வி வரும்ல. யாருக்கு யாரு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? தமிழன்னா நாங்க இந்த நாட்டில் தானே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க என்ன இதுல இருந்து வந்தோமா, ஹைதராபாத்ல இருந்து வந்தோமா, இல்ல தும்கூர்ல இருந்து வந்தோமா? எல்லாருமே இங்க தமிழ்நாடு கிடையாது. யார் சொன்ன தமிழ்நாடு? வெங்கைய நாயுடு தமிழ்நாடா? வெங்கைய நாயுடு முழுக்க சென்னையை சேர்ந்தவர் தான். அவரு அதாவதுங்க ஒவ்வொருத்தரும் தொழில் ரீதியா ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. அது மாதிரி தான் புரிஞ்சுக்கோங்க. இப்போ டாக்டர் CMK ரெட்டி நெல்லூர், அவருக்கு நேட்டிவ். அவர் டாக்டர் படித்தது இங்கே தான் படித்தார். 72ல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவரும் அவங்க பிறக்கலைங்க, நான் அப்படி இல்லையே. என்னுடைய முன்னோர்கள் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில், எனக்கு தெரிய கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து நாங்கள் இருக்கோமே. விஜயாலய சோழன் காலத்திலேருந்து நாங்கள் இங்கே இருக்கோமே. விஜயாலய சோழனே தெலுங்கு மன்னன் தானே, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் ஆகட்டும், சுந்தர சோழன் ஆகட்டும், எல்லாமே இங்க வாழலாம், ஆனால் ஆளக்கூடாது. அது இவர் யாரு சொல்றதுக்கு? இவர் சொல்றதுக்கு இவங்கிற வார்த்தை கற்பனை இல்லை. நீங்க ஒரு இதுல போய் கர்நாடகால போய் தமிழன் ஆள முடியுமான்னு கேக்குறாரு. மக்கள் வாக்களிச்சா எங்க வேணாலும் அமெரிக்கால கூட நம்ம ஆளலையா? மக்கள் வாக்களிக்கணும். மக்கள் தான் மகேசன். மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அண்ணா சொல்றீங்க. தமிழன் ஆள வேண்டாம்னு சொல்ல, வாக்களிச்சா ஏற்பாட்டு மூர்த்தி ஆளட்டும், இல்ல நம்மளுடைய திரு சீமான் அவர்கள் ஆளட்டும், யார் ஆண்டாலும் எங்களுக்கு அதை பத்தி இல்ல. மக்கள் வாக்களிக்கட்டும். மக்கள் வாக்களிச்சா தாராளமா ஆளட்டும். மக்கள் வாழ்த்து போட்டு தானே நாங்க ஜெயிச்சோம். மக்கள் எங்களுக்கு சொல்றாங்க. இப்ப இருக்கிற தமிழர்களே ஆள்றது யாருமே சார், நாங்க ஆள்றது தமிழன் இல்லைன்னா எங்க ஜீன் எடுத்து ஒன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? இவன் தமிழனாங்கிறதுக்கு ஜீனவனை எடுத்து பாருங்க. இப்ப தமிழன் கொக்கரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பேசி பாருங்க. இதெல்லாம் வந்து ஜெபஸ்டீனை பத்தி நீங்க என்கிட்ட கதை விடாதீங்க, புரியுதா? ஜெபஸ்டீனை பத்தியும் தெரியும். இப்ப இதுல இருந்து வந்திருக்காரு, நம்ம ஹைதராபாத்ல இருந்து வந்து இங்க வந்து இப்ப இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் யாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, இதெல்லாம் இங்க பாருங்க. நான் பூர்வீகத்தை பூரா நான் பயோடாட்டா எடுத்து வச்சுக்கிட்டு பேசுவேன். நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. முழுக்க தெலுங்குன்னா விஜய். அது புரியுமா உங்களுக்கு? அப்ப என் தம்பி நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த அம்மாவுடைய அப்பா, அவங்க மச்சான், மாமிங்க எல்லாம் வந்து தெலுங்கர்கள். எல்லாம் இங்க வந்து எல்லாம் ஒருத்தர் ஃபாதரா இருக்காரு, கிறிஸ்டின் ஃபாதர். ஒரு சின்ன மாமா, பெரிய மாமா வந்து லயோலா காலேஜினுடைய பழைய மாணவர்கள் சங்கத்தினுடைய தலைவர். அதான் சொல்றேன், நான் அதை வந்து தப்பா சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கும். எனக்கு ஊரறிஞ்ச பாப்பான் நான். எனக்கு மதமும் இல்லை, மொழியும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் கடந்தவன் நான். எல்லா மொழியும் சம்மதம், எல்லா மதமும் சம்மதம், அவ்வளவுதான். மிக்க நன்றி. தமிழக அரசியல் நிலவரங்கள் பற்றி எங்களது விவாதத்திற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கான மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.